ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அன்னபூர்ணியம்மா சொன்ன விஷயத்தை கேட்ட நம்மளுடைய மல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க. இன்னைக்கு விஜய் கிட்ட நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணல, நம்ம மேலே அபாண்டமாக இந்த ராஜேஸ்வரி தான் பழி சுமத்துனாங்க அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம கிட்ட இருக்கு. விஜய் இந்த வீடியோ போட்டு காமிச்சிட்டு நம்மளுடைய பாசத்தை நம்ம விஜய் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அன்பை காட்டினா கண்டிப்பாக விஜய் நம்ம கிட்ட நெருங்கி வருவார் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட சந்தோஷமா இருக்காங்க. இது பார்த்து கண்ணு பொறுக்காத இந்த ராஜேஸ்வரி ராஜி தான் இந்த மல்லியோட சந்தோஷத்தை நம்ம கெடுத்தே ஆகணும். அவன் என்னவே ஒரு நிமிஷத்துல ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி நான் பேசுறதால வீடியோ எடுத்து வச்சிட்டல. அந்த வீடியோவை அவ விஜய் கிட்ட காமிக்கிறதுக்குள்ள தரமான சம்பவத்தை நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி முடிவு பண்றாங்க. அதுக்காக என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவகாமின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்னத்துக்கு உதவாத ராஜேஸ்வரியோட ஃப்ரெண்டு தாங்க. அவகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மல்லியோட மொபைலை ஆக்ட் பண்ண சொல்றாங்க. அவளும் பார்த்தீங்கன்னா வெக்கமே இல்லாத என்ன செய்யறோம் அப்படின்றது தெரியாத மல்லியோட மொபைலை ஆக்ட் பண்றாங்க. ஆக்ட் பண்ணிட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொல்றத செய்ய அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி சொல்றாங்க. நீ சொல்லி நான் செய்யாத இருப்பனா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்தீங்கன்னா இதுல நீ ஒரு நம்பரை சேவ் பண்ணும், அது அரவிந்துன்னு போட்டு ஆட்டெல்லாம் போட்டு சேவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஆனா அந்த மொபைல்ல இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை ஆக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியோட மொபைல்ல அது மாதிரி சேவ் பண்ணி வச்சிடுறாங்க இந்த ராஜேஸ்வரி. இதுக்கு பாரு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா கிட்ட பார்த்தீங்கன்னா அவன் என்னவே வீழ்த்துன்னு பார்த்தல, அவளை நான் வீழ்த்துறேன். அவன் என் வீட்டுல இருந்துட்டு என்ன துரத்த பிளான் பண்ணா நான் எவ்வளவு பெரிய கில்லாடி, நானே ஒரு சரியான கேடி, என்கிட்டே அவளுடைய கேடி வேலையை காமிக்கிறாளா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இவ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் ஆபீஸ்ல இருந்து வரவாளிக்குள்ள மல்லியை எப்படியாவது கெட்டவளை காட்டணும் அப்படின்றதாங்க இவளோட நோக்கமே. நம்ம மல்லி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. விஜய் ஆபீஸ்ல இருந்து வருவாரு, நம்ம அவர்கிட்ட ஜாலியா பேசலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க. அதெல்லாம் கெடுக்கிற விதமா பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி செஞ்சிருக்கிற காரியம் வேற எந்த ஒரு பொண்ணு வேற பொண்ணுக்கு செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல முடியும். நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா எப்படியாவது விஜய் கிட்ட கெட்ட பேர் வாங்க வைக்கணும், வீட்டை விட்டு துரத்தணும், இந்த நோக்கம் மட்டும்தாங்க அந்த ராஜேஸ்வரிக்கு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா நம்முடைய அரவிந்தோட நம்பருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்முடைய மல்லியோட மொபைல்ல இருந்து நம்ம மல்லி அனுப்பாதையே மெசேஜ் அரவிந்தோட மொபைலுக்கு போன மாதிரியும், அப்படி இல்லைன்னா நம்முடைய மல்லியோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி அந்த சிவகாமின்றவங்க கிட்ட கொடுத்து இதுல இருக்கிற மாதிரியே நான் சொல்றவங்க கையில பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்துக்கு கால் பண்ணி நம்ம மல்லியோட வாய்ஸ்ல ஒரு அரவிந்த் கிட்ட பேசி அரவிந்த் வீட்டுக்கு வர சொல்லி இதை வச்சு பெருசா கிரியேட் பண்ணி நம்முடைய மல்லியை பெரிய சிக்கல மாட்ட வைக்கணும் அப்படின்றதாக இந்த ராஜேஸ்வரியோட எண்ணம். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு எபிசோட்ல இப்படிதான் நடக்கும் போது தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.